Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் குழந்தைக்கு ஓம வாட்டர் கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள், ஓம வாட்டர் எந்த அளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கிற நவீன மருத்துவம் இல்லாத அந்த காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் கை குழந்தை திடீர்னு வயிற்று வலியால் அழுதாலும் இல்லை வேறு எதுவும் தொல்லையால் அழுதாலும் அதோட காரணமே தெரியாமல் ஓம வாட்டரை மட்டுமே கொடுத்து குழந்தையோட அழுகையை முன்னோர்கள் நிப்பாட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் வயிறு தொடர்பான எல்லா பிரச்சனையும் ஓம வாட்டர் சரி செஞ்சிடும். என்னதான் ஓம வாட்டர் மார்க்கெட்டில் விற்றாலும் கை குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா வீட்டிலேயே தயாரித்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாட்டு மருந்து கடையில் ஓம விதைகள் எப்போவுமே கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கோங்க. குழந்தைக்கு எப்பெல்லாம் வயிறு வலிக்குதோ இல்லை காரணம் தெரியாமல் அழுகுதோ அப்போ நீங்கள் இதை தயாரித்து உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். உடனே குழந்தை அழுகிறத நிப்பாட்டிடும். பிறந்த குழந்தைக்கு 1லேருந்து 5 மாதம் வரை கை வைத்தியம் தேவைப்படாது. 1லேருந்து 5 மாதம் வரை உள்ள குழந்தைகளுக்கு மலச்சிக்கல், வயிறு கோளாறு, வயிறு உபாதை பிரச்சனை ஏற்படாது. 6வது மாதத்துல இருந்து தான் குழந்தைகளுக்கு திரவ உணவுகளை தாய்மார்கள் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ வயிறு கோளாறு, மாந்தம், வயிறு வலி, மலம் கழிக்கும் போது அவஸ்தைப்படுறது, செரிமான பிரச்சனை, இது எல்லாமே 6 மாதத்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த சமயத்தில் குழந்தைகள் திடீர்னு அழுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு நீங்கள் ஓம வாட்டர் கொடுக்கறதுனால குழந்தை உடனே அழுகையை நிப்பாட்டிடும். ஓம வாட்டர் வீட்டிலேயே எப்படி தயார் செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சுக்கலாம். சட்டி சூடானதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 50 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்து வச்ச ஓம விதைகளை அதில் சேர்த்துடலாம். லைட்டாக வறுப்பட்டால் போதும். லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்துடுங்க. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் அடுப்பை திரும்பவும் ஆன் பண்ணி 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீரை இதில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணீரை நல்லா கொதித்து வற்றி 1 லிட்டர் தண்ணி 1/4 லிட்டர் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுக்கலாம். 1 லிட்டர் தண்ணி 1/4 லிட்டராக மாறிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். குழந்தைக்கு கொடுக்குற பக்குவம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குழந்தைக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால 1 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம் அளவுக்கு ஓம விதைகள் சேர்த்துருக்கோம். இப்போ பெரியவர்களுக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். தாய்மார்கள் இதை ரொம்ப கவனிங்க. ஏன்னா 5 மாதம் வரை குழந்தைகளுக்கு ஓம வாட்டர் தேவைப்படாது. அப்படி குழந்தை அழுகுது அப்படின்னா நீங்கள் தாய்மார்கள் நீங்கள் குடிச்சிக்கலாம். தாய்மார்கள் இந்த ஓம வாட்டர் குடிச்சிங்கன்னா குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மூலமாக அது சென்று அடைஞ்சிரும். ஸோ நீங்கள் 5 மாதம் வரை குழந்தைகளுக்கு கை மருந்து கொடுக்கக்கூடாது. 5 மாதம் கடந்ததுக்கப்புறம் 6வது மாதம் நீங்கள் இந்த ஓம வாட்டரை கொடுக்கலாம். அதாவது 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் வெந்நீர் சேர்த்து கொடுக்கணும். 10 மாதம் உள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழந்தைகளுக்கு ஓம வாட்டர் கொடுக்கலாம். 10 நாளைக்கு ஒரு முறை இல்லைன்னா 1 வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம். குழந்தைக்கு சளி, மூக்கடைப்பு இருக்குது அப்படின்னா இந்த ஓம நீரை மருந்தாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக ஓம நீர் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்துக்கோங்க. ஒரு வெள்ளை துணியை கிழிச்சு சின்னதாக எடுத்துக்கோங்க. வெள்ளை துணியை இந்த தண்ணீரில் முக்கி குழந்தையோட மூக்கு பகுதியில் நல்லா தடவி விடுங்க. இப்படி செய்யறதுனால குழந்தைக்கு மூக்கடைப்பு பிரச்சனை உடனே சரியாயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.